தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி தர்மத்தை கட்டி காப்போம் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் சென்னையை அடுத்த தாம்பரத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் திமுக அதிமுக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். இந்த தேர்தலில் தங்கள் கூட்டணி வெற்றி பெற வேண்டுமா அல்லது அதிமுக திமுக வெற்றி பெற வேண்டுமா என்பதை மக்கள் முடிவு செய்யட்டும் என்று அவர் கூறினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கூட்டணி தர்மத்தை கட்டி காப்போம் என்று கூறிய விஜயகாந்த் இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் என்றும் தெரிவித்தார். மேலும் திமுக அதிமுக இரு கட்சிகளும் சாதி மத பேதங்களை தூண்டி விடுவதாகவும் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். ஏதாவது ஒரு பிரச்சனைனா இவங்க ரெண்டு பேரும் என்ன ஜாதி மதத்தை தூண்டி விட்டுத்தான் நம்மளை துண்டாடுவார் பந்தாடுவார். யாரும் ஜாதி மதத்திற்கு அண்ட முடியாதுல்ல. ஜாதி மதத்துக்கு யாரும் போகாதீங்க. போற எல்லாரும் நல்லவர்களால் இந்த பக்கம் இருக்கிறோம், தீவிரர்களால் அந்த பக்கம் இருக்காங்க. தீவிரர்கள் யார்? நீங்க நம்ம தீவிரர்கள் யார் என்றால் அவர்கள் நல்லவர்களா இங்க இருக்க உட்கார்ந்துருக்காங்க. முன்வரிசையில நல்லவங்கெல்லாம் இவங்க தான் இந்த கூட்டணி கட்சி நிர்வாகிகள் இல்ல தலைவர்கள் அங்க இருக்காங்க. ஆபீஸ்ல பேசிக்கிற நிர்வாகிகள் வச்சுக்க இல்ல தலைவர்கள், இந்த மாவட்ட செயலாளர்கள், இந்த வட்டத்தின் செயலாளர், ஏதோ ஒரு பகுதி செயலாளர், எப்படினாலும் நீங்க வச்சுக்கோங்க. எதை சொன்னாலும் செயலாளர் தான். அவர்களுக்கு பின்னாடி இல்ல, பின்னாடி என்ன வருது? நீங்க முன்னாடி என்ன வார்த்தைப்பட்டாலும் பின்னாடி செயலாளர் தானே வருது. அப்ப செயலாளர்களே, அந்த செயலாளர்களெல்லாம் நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்கள்தான் வீரர்கள், போர் வீரர்கள். இங்கு நடக்கும் யுத்தத்திற்கு அவர்கள்தான் போர் வீரர்கள். பின்னர் அம்பத்தூரில் நடைபெற்ற தேமுதிக மக்கள் நல கூட்டணி பிரச்சார கூட்டத்தில் விஜயகாந்த் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர் தங்கள் கூட்டணியில் உள்ள 6 தலைவர்களிடமும் ஒற்றுமை உள்ளதாக தெரிவித்தார். தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர்தான் இந்த தேர்தல் என்று கூறிய விஜயகாந்த் விவசாயிகளும் நெசவாளர்களும் 2 கண்கள் போன்றவர்கள் என கூறினார்.